பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க்டு லிஸ்ட். ஸோ லிங்க்டு லிஸ்ட்னா என்ன, அதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிங்க்டு லிஸ்ட்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது 1 by 1 அரேஞ்ச் ஆயிருக்கும். நான் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன், கண்டினியூ இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மாற்றி மாற்றியோட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்ல வந்து எல்லாமே நோடு ஸ்ட்ரக்சர்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நோடு ஸ்ட்ரக்சர் 2 ஃபீல்டு இருக்கு. ஒன்று வந்து நம்ம சேவ் பண்ணுற டேட்டா, இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதாவது அடுத்த நோடு எங்கே இருக்குன்னு சொல்லி அதை பாயிண்ட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. நெக்ஸ்ட் நோடு என்ன வருதோ அதை வந்து இது பாயிண்ட் பண்ணியிருக்கும். அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோடுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் 20 டேட்டா 20, இதுக்கப்புறம் அடுத்து என்ன நோடு மூவ் இருக்குன்னு சொல்லி அதோட பாயிண்டர். ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாதப்போ அந்த பாயிண்டர் ஃபீல்டு என்னவா இருக்கும், நல்லன்ட்டு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெயின் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஆர் டைனமிக்லி அலோகேட்டட் இன் மெமரி, நோ வேஸ்டட் மெமரி ஃபார் அன்யூஸ்டு ஸ்லாட். ஸோ வேஸ்டேஜ், மெமரி வேஸ்டேஜ் இங்கே இருக்காது. சைஸ் எப்படின்னா க்ரோ ஆர் ஸ்ட்ரிங் அட் ரன் டைம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஈச் நோட் ஹேஸ் அ 2 பார்ட். ஒன்று வந்து டேட்டா அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாயிண்டர் ஆர் அட்ரஸ் டு தி நெக்ஸ்ட் நோடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஸோ நம்ம நார்மல் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம்ல, டேட்டாவும் பாயிண்டர் ஒன்று ஆஃப் நெக்ஸ்ட் நோடு இருக்குல்ல, அதுதான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இது எப்பவுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஸோ உங்க யாரோ எப்படி இருக்கோ இந்த பொசிஷன்ல தான் மூவ் ஆகும். நீங்க ஏதாவது சர்ச் பண்ணணும், இன்சர்ட் டெலீட் பண்ண இந்த ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டபுளி லிங்க்டு லிஸ்ட். இங்க நோடு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா, சிங்கிள்ல வந்து ஒரே ஒரு நோடு வந்து 2 பார்ட் இருக்கும், டேட்டா, இன்னொன்னு வந்து ஒரே ஒரு பாயிண்டர் இருக்குன்னு சொன்னேன். ஆனா டபுள் லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். அதாவது சென்டர்ல வந்து உங்களோட டேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து ப்ரீவியஸ் எந்த நோடு இருக்கோ அதே அட்ரஸ் பண்ணும். தேர்ட் பார்ட்ல வந்து பின்னாடி என்ன வருதோ அதை அட்ரஸ் பண்ணும். ஈச் நோடு ஹஸ் அ டேட்டா and the pointer to the next node and the pointer to the previous node. இங்க பாருங்க 10ங்கிறது நம்மளோட டேட்டா, இது கூட வந்து முன்னாடி என்ன பாயிண்டரோ அது, பின்னாடி என்ன வரும் அதோட பாயிண்டர். ஸோ 3 பார்ட் இருக்கு. ஓகேங்களா. இங்க வந்து டிராவல்ஸ் வந்து எப்படி இருக்கும், போத் தி டைரக்ஷன் ஆகும், ப்ரீவியஸும் போகலாம் பேக்லயும் போகலாம். நெக்ஸ்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் லிங்க் லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் என்னன்னா லாஸ்ட் நோடு இருக்குல்ல, அது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நோட கனெக்ட் பண்ணி இருக்கும். லாஸ்ட் நோட் பாயிண்டர் லிங்க்ஸ் பேக் டு தி ஃபர்ஸ்ட் நோடு. ஸோ இங்க வந்து 10, 20, 30 இருக்குன்னா 30க்கு அப்புறம் திருப்பி என்ன கனெக்ட் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல இது இருக்கும். இங்க வந்து பாயிண்டர் வந்து நல்ல காமிக்காது. மற்ற ரெண்டுலயும் என்ன சொன்னா, லாஸ்ட் நோட் இல்லைன்னா அது நல்லன்னு முடிச்சிடும் சொன்னேன். பட் இங்க என்னன்னா நல் இருக்காது, ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்சர்ஷன் எப்படி நடக்கும், பிகினிங்ல எப்படி இருக்கும், எண்ட்ல எப்படி இருக்கும், பொசிஷன்ல எப்படி இருக்கும் நான் காமிச்சிருக்கேன். பிகினிங்ல கிரியேட்டட் நோடு, எண்ட்லயே கிரியேட்டட் நோடு. இங்க பொசிஷன் வந்து டிராவல்ஸ் டு தி பொசிஷன். நெக்ஸ்ட் செட் நியூ நோடு. நெக்ஸ்ட் வந்து ஹெட் டிராவல்ஸ் டு தி லாஸ்ட் நோடு, செட் நியூ நோடு. அப்டேட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திருக்கோம். பிகினிங்ல இருக்கிறப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், O of 1. எண்ட்ல இருக்கிறப்போ O of n. அங்க எவ்வளவு நோட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படி. பொசிஷன்ல இருக்கிறப்போ O of n. நெக்ஸ்ட் டெலிஷன் எப்படி நடக்கும், டிராவல்ஸ்ல எப்படி நடக்கும் அல்காரிதம்ல போட்டிருக்கோம். இஃப் டெலிட்டிங் ஹெட், மூவ் ஹெட் டு ஹெட் ஆஃப் தி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டிராவல்ஸ் நோட் ஜஸ்ட் பிஃபோர் தி டார்கெட். செட் ப்ரீவியஸ் டு நெக்ஸ்ட், டார்கெட் டு நெக்ஸ்ட். ஃப்ரீ ஆர் டீஅலோகேட் தி டார்கெட்டட் நோட் மெமரி. இது பண்றதுக்கு முன்னாடி அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ டிராவல்ஸுங்க ஜஸ்ட் மூவ் பண்றது. ஸோ இங்க வந்து அரேவுமே லிங்க்டு லிஸ்டையுமே கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மெமரி பாத்தீங்கன்னா அரேல எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கும், லிங்க்டுல வந்து டைனமிக்கா இருக்காது. சைஸ் வந்து டிக்ளேர் பண்றப்ப சொல்லியிருப்போம், டைனமிக்ல அதை சொல்லியிருக்க மாட்டோம். ஆக்சஸ் வந்து ரேண்டம்ல பண்றப்போ O of 1, சீக்வன்ஸ்ல O of n. ஸோ மெமரி யூசேஜ் எல்லாமே பாருங்க. அரேல வந்து
நம்ம யூஸ் பண்ணல. இப்போ ஏ ஆஃப் 5 கொடுத்துருக்கீங்க, 4 டேட்டா தான் சேவ் பண்ணிருக்கீங்கன்னா 5th பொசிஷன் வேஸ்டா போயிடும்.